Hello, hi, good evening all. ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இரவில் ஆட்டம் நல்ல சாங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல் டீம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. இரவினில் ஆட்டம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதில் வந்திருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரை குறிப்பிட்டு இங்கே தனியாக பேச முடியல என்னால். ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளஸ் ஹூ இஸ் ராபர்ட்? அது நான் தான். ராஜேந்திரன் எனது பெயர். நான் வழக்கறிஞர், பெரம்பலூர் நகராட்சி சேர்மன். ஏற்கனவே காயம்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதே பிரசாத் லேபில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். இது அக்டோபர் 22 அக்டோபர் 2021. தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஆசை இருக்குது. ஆனால் அதில் சில கஷ்டங்கள் இருக்குது. சின்ன பட தயாரிப்பாளர்கள் படமே தயாரிக்க தேவையில்லை, எதுக்கு அவங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட இங்கெல்லாம் பேசியிருக்காங்க பல பேர். சின்ன படம் தயாரிக்கலைன்னா பெரிய படம் தயாராகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய மால் வருது, பெட்டி கடைக்காரங்க பூரா மூடிட்டு போக முடியாது. அவனும் கடை வச்சு தான் ஆகணும். அவன் கடை வச்சு அதில் பெற அனுபவத்தை வச்சு தான் மால் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் வருகிறது. அதனால் சின்னப்பட தயாரிப்பாளர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். ஏன்னா கஷ்டத்துக்கு எங்களை நாங்களே உட்படுத்திக்கிறோம். பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு சின்ன படம் தயாராகி வெளியே வருது. அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது சேகர் நிறையா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் எங்கே பதிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்போம். 3 லட்சம் 4 லட்சம் போட்டு எங்களால் 20 லட்சம் 25 லட்சத்துக்குள்ளே படம் எடுக்கிற எங்களை போன்ற சிறு பட தயாரிப்பாளர்கள் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு அதில் உறுப்பினர் ஆக முடியாது. அதுக்கு எங்கடா உறுப்பினர் ஆகிறதுன்னு தேடிட்டு இருந்தப்ப கில்டு இருந்தது. அதில் நாங்கள்லாம் உறுப்பினராகி படம்லாம் தயாரித்தோம். இப்போ அதில் சில பிரச்சனைகளோட கசாமசான்னு ஓடிட்டுருக்கு. வேறு எங்கடா போகிறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது அன்பு செல்வன் அவர் எனக்கு சொந்தக்காரர். ஒரு கூரைக்கும் கீழே எல்லா வியாபாரமும் பண்ணுற மாதிரி ஒரே சங்கத்தில் நடிகர் சங்கம், மித்த தொழிலாளர்கள் யூனிட்ஸ் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் ஒருங்கே உருவாக்கி அதை சென்சார் வழங்குகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு சங்கமாக கொண்டு வந்ததில் அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொடர்ந்து இங்கே நாங்கள் பல்வேறு ஆடியோ லான்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். யார் வராங்களோ இல்லையோ தொடர்ந்து நாங்கள் ஐயா ராஜன் ஐயா அவர்களையும் இயக்குனர் பேரரசு அவர்களையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிடுறோம், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கே டென்னிஸ் மஞ்சுநாத்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் ட்ரிப்புன்னு ஒரு படம் எடுத்து ஏற்கனவே அது நல்ல முறையில் ஓடிட்டு இருந்தது. இப்போ தூக்குதரன்னு ஒரு ஹியூமரஸ் ஃபில்ம் எடுத்து அதுவும் நல்ல முறையில் ஓடிட்டுருக்கு. யாத்திசை அவர் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் அம்பேத்கர்னு உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருப்பான், கிட்டு அம்பேத்கர்னு. அந்த பையன் பெரம்பலூரில் அந்த படத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காட்டி நல்லபடியாக கேன்வாஸ் பண்ணார். அங்கே படம் வந்தப்போ எல்லாருமே பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்து பாராட்டினார். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அந்த படத்தை பார்த்தா பெரிய பொருட்செலவில் எடுத்த மாதிரி RRR இந்த மாதிரி படங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்காமல் கம்மியான செலவில் நல்ல வகையில் அந்த படத்தெல்லாம் எடுத்துருந்தாங்க.
அதை நான் பாராட்டணும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாது, காரணம் என்னென்னா என்னை விட பெரியவங்களாம் பேசுறதுக்கு இருக்காங்க. சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கம் அளிக்க வேண்டும். குறிப்பாக பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், நல்ல விமர்சனங்களை எழுத வேண்டும். எங்களை போன்ற சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குநர்கள் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது நான் நேரடியாக ஐயா தமிழ்ச்செல்வன் கூட இருந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். மிக மிக சிரமப்படுறாங்க. இவங்களை பூராத்தையும் மேலே தூக்கணும் அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரு துவசம் காட்டினீங்கன்னா நிச்சயம் சின்ன படம்லாம் பெரிய படமாக வளரும். சினிமா உலகம் பிரகாசமாக இருக்கணும்னா உங்களுடைய லைட்டு உங்களுடைய எழுத்து அவங்க மேலாம் படணும். இதை எல்லோரும் பார்த்தாங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இது தமிழ் சார் என்னோட நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 4வது படம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன இப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே சேலமில் அட்லீஸ்ட் இங்கே கஷ்டப்படுற ஆட்களுக்கு, என்னுடைய சேலம் மக்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும், அதனால் நான் இங்கேயே படம் எடுத்து இங்கேயே. அது ஒரு பெரிய அரசியலாக அவர் ரொம்ப ரொம்ப எளிதாக சொன்னார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கே நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆக்சுவலி சினிமா என்பது, தமிழ் சினிமா என்பது சென்னைக்கானது கிடையாது. தமிழ் சினிமானது தமிழ் மக்களுக்கானது. அது உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் பண்ணலான்றதை அவர் ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து அப்புறம் தோல்வி அடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஊர்லேயே நீங்கள் படம் பண்ணலாம், அங்கேயே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ்ச்செல்வன் அண்ணன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், அவருக்கும் அவர் டீமுக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, சென்னையிலே பிறந்து இங்கேயே சினிமா படித்து இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே படம் பண்ணி இங்கேயே ஜெயிக்கிறது, நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், நான் இங்கேயே ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவங்கள மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்த இடத்துலையே நீங்கள் பண்ண முடியும், உங்களால் படம் பண்ண முடியும், உங்கள் மண்ணோட கதைகளை சொல்ல முடியும், அது கவனம் பெற முடியும். அதே மாதிரி என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ 2வது படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவர் பார்த்தா அடித்து நவுத்திட்டு இருக்காரு 6 படம். நான் கேட்குறேன் எப்படி நான் பண்ணுறீங்க அப்படின்றேன். ஸோ இந்த உத்வேகம் அவர்கிட்ட இருக்குது, அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதே சமயம் சேலத்தோடைய திறமைகளை மட்டும் நீங்கள் சென்னைக்கு கொண்டு வரக்கூடாது, சேலத்தோட கதைகளையும் கொண்டு வரணும். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து மண்ணும் மண் சார்ந்த படங்களும் தான் எப்பயுமே ஜெயிக்கும். பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் போய் பார்ப்போம். அங்கே வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்லலாம், அந்த ஊர் கதை, அந்த ஊர் கிராமத்தில் நடக்கிறது, அந்த ஊர் மண் வாசனை மாறாத கதைகள் தான் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்து நிறைய கதைகள் சேலமை சுற்றி இருக்குது. ஏன்னா சேலம் அப்படி சினிமாவுக்கு பாரம்பரியமான ஒரு ஊர், சினிமா தொடங்கிய இடம்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் சென்னையில் ஜெமினியும் ஏவிஎம்மும் இருந்தபோது சுந்தரம் சார் வந்து நான் சேலமில் தான் வைப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஜெயிச்சு அவ்வளோ படங்கள் கொடுத்துட்டு அவ்வளோ சாதனைகள். ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் சேலமில் தான், ஃபஸ்ட்டு மலையாளம் டாக்கி சேலமில் தான், 4 முதலமைச்சர்களுக்கான ஃபஸ்ட்டு படங்களை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர்லேருந்து வரீங்க. ஸோ பெரிய இடத்துக்கு வரணும். நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் ஜெயிக்கிறத தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அவசியம். ஸோ உங்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரது தான். ஸோ அது வந்திருக்கும். ஸோ எங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நான் ஒரு மோட்டிவேஷனை தான் பார்க்குறேன். ஏன்னா இவர் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும், நிறைய விஷயங்கள் பண்ணி. ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டுறாரு அவர். ஆஃபீஸில் போய் பார்க்க போகிற அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்சுன்றாரு. பார்த்தா ஒரு பேப்பரில் பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டால் ஆடிஷன் போயிட்டுருக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்றாரு. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே, உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பெருசாக வாங்க, பெருசாக ஜெயிச்சுட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம். இந்த படம் இரவினில் ஆட்டம், இதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து கணேஷ் நண்பர் வந்து டாடா இயக்குனர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் வாங்க, இசை வெளியீட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு எதுவுமே தெரியலையே நண்பா, எந்த ஒரு விபரமும் தெரியல அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இது ஒண்டி கேளுங்க அப்படின்ட்டு. இந்த படத்தோட குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சேலமை மையமாக வச்சு இயங்குறாங்க. சேலமில் வாய்ப்புக்காக கஷ்டப்படுற, அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருக்காங்க. அவங்கள மையமாக வச்சு அவங்க வந்து படத்தை வந்து இயக்குறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மனசு வந்து ரொம்ப பெருசுங்க. அது சாதாரணமாலாம் வந்துடாது. தன்னை வளர்க்காமல் தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து
ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சமூகம் வளரும் போது தானாக வந்து அவங்களுமே வளர்கிறாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து இயங்கும் போது சினிமா வந்து ஆரோக்கியமான ஒரு பாதையை நோக்கி போகும். அதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உலகத்தோட தலை சிறந்த படங்கள் எல்லாமே சிறிய முதலீட்டு படங்களாக தான் இருக்குது. நம்ம ஊர் வண்டியில் உலக படங்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தலை சிறந்த படங்களாக இப்போ கொண்டாடுற படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் சிறிய முதலீட்டில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். மக்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எது சின்ன படம் எது பெரிய படம். ஒரு நாள் ஒரு ஷோக்கு அப்புறமா வர ரிவ்யூவில் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிற சின்ன படங்கள் எல்லாமே தலை சிறந்த படங்களாக அது வந்து உயர்ந்துடும். ஒரு ரிவ்யூவில் வந்து அது வந்து மாறிடுது. ஒரே ஒரு ஷோவை தாண்டும் போது அது வந்து பெரிய படங்களாக மாறிடுது. அப்போ கண்டென்ட்டு தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை தாண்டி கதையும் அது சொல்கிற விஷயமும் தான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து 10 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது. அதே மாதிரி 100 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து 110 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் தான் வந்து பெரிய படம். அதோட லாபம் தான் வந்து ரொம்ப உயர்ந்தது. அதுதான் வந்து தொடர்ச்சியாக பல படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படக்குழுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவங்க வந்து டாடா இயக்குனர் சொன்ன மாதிரி பெரிய உந்துதலாக எனக்குமே இருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்க வந்து படத்தை வந்து தயாரிக்கணும் இயக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நன்றி. ஒரு சூப்பர் டைரக்டர், வெரி டேலண்டட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார், ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட கிடைக்கிற பட்ஜெட்டில் எப்படி ஒரு பெஸ்ட் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து ஒரு கிங்கு. நான் அவர் கூட ரொம்ப ஒரு 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். அவரை பார்த்து நான் நிறையா விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதே மாதிரி சேகர் சார், நம்ம சார் ராஜேந்திரன் சார், அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் மேலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், அவர் ஆல்ரெடி காயம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். இப்போ திரும்ப அகெயின் அடுத்த படத்தை நான் திரும்ப ப்ரொடியூஸ் பண்ண இவர் தான் டேரக்டர்ன்றாரு. அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த ப்ரொடியூசர்ஸோட ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன படமாக அதை எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட மாட்டார். அது கண்டிப்பாக ரிலீஸ் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து அது பிஸ்னஸ் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் கூட நிற்பார். அந்த மாதிரி இயக்குநர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் படம் முடிஞ்சுதா பேக்கப் அதோட கிளம்பிடுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கடைசி ரிலீஸ் அப்போ வந்து ப்ரெஸ் மீட் மட்டும் அட்டன் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் இங்கே ஜாஸ்தி. பட் ஆனால் இவர் பிஸ்னஸ் வரைக்கும் கூட நிற்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். இவர் இந்த ஆடியோ லஞ்சில் வந்ததை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படின்றப்ப இங்கே சார் சொன்னார், இப்போ ஒரு 15 ஹீரோ, ஒரு 15 ப்ரொடியூசர்ஸ், இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயத்தை இப்போ என்னோடய படம் தூக்குத்துறை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துமே கூட தியேட்டர் ஆக்கிரமிக்கிறதுல நான் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியில். ஸோ அந்த நிலைமையும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ நம்ம இவங்களை எப்போவுமே என்கரேஜ் பண்ணணும். இவர் இன்னும் நிறையா திரைப்படங்கள் எடுக்கணும், சேலத்தில் இருக்கிற நிறைய கலைஞர்களை இவர் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் கூறுறேன். இரவனில் ஆட்டம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் அனைவரின் ஆதரவை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ நான் தமிழ்ச்செல்வன் சார் கூட 3 படம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து சார் தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட என்கரேஜ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு ஸ்பாட்டில் அப்படியே கூடவே நிற்பாங்க. நமக்கு ஃபைட்டு தானே அப்படின்னு அவர் நவுந்தெல்லாம் போக மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக ஒத்துழைப்பாங்க. அதனால தான் அவங்களால அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் தோழமையோடு பழகுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல, நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அது பண்ண முடியாமல் போவோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணால் கூட அது ஏன் பண்ண முடியல அப்படின்றத வந்து விளக்கம் வந்து கிளியராக கொடுப்பாங்க. அந்த நிறைய விஷயங்களில் வந்து ஒரு தோழமையோடு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக சார் எத்தனை படம் பண்ணாலும் அவங்க அழைப்பு இருக்கிற பட்சத்தில் நான் பண்ணி கொடுப்பேன், இது உறுதி. நன்றி. வணக்கம். இந்த படம் வெற்றி, எல்லாரும் திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய செய்யணுன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். 6வது படம், இது என்னுடைய 6வது படம் அப்படின்னு நான் சொல்கிறத விட இது நம்மளுடைய 6வது படம், இது எங்களுடைய 6வது படம். அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் இல்லாமல் எல்லாருக்கூடையும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக நாங்கள் வந்து 10 படம் இல்லை 100 படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம்.
இது எங்கள் சேலத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் பிறந்த மண் சேலம். எனக்கு ஹீரோ வந்து எங்கள் அப்பா. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு. ஏன்னா சேலம், ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இன்ஸ்பயராக வச்சு நான் சில விஷயங்கள் 2014 நான் இதை ஒரு எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக இது நான் போகிறோம்ல, என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து சில நான் கூப்பிட விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் தீபக், அவரும் நானும் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து சேலத்தில் எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும் போது வரல. என்னடா வந்து வேற ஒரு டைரக்டர் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன், அப்போது யாருமே வரல, நம்ம ஊரில் எந்த நடிகர்கள் யாருமே இல்லை. அப்படிங்கிறப்போ சினிமா எனக்கு ஒரு பேஷனாக இருந்தது. அப்போது என்னுடைய நண்பர் 2 பேர் நாங்கள் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் வந்து நடிகராக வந்து அதில் நடித்தார். அடுத்து வந்து நாங்கள் அடுத்த படம் வந்து அஞ்சல் திறன் ஒரு படம் திருச்செங்கோட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம். அப்போது சில கலைஞர்களை எல்லாம் சேர்த்தணும். அதில் வந்து சேலத்தை சேர்ந்த ஹீரோ ஒருத்தரை உருவாக்கணும். அந்த இதில் வந்து சில நடிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்ந்தாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம சேலத்தை நோக்கி பண்ணணும். அப்படிங்கிறப்போ அடுத்து வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு சேர்ந்தார். இவங்கெல்லாம் என்னுடைய பேக் போன் மாதிரி. என் கூடவே எப்பயுமே வந்து நான் ஒரு ஆளாக வந்து போராட விடாமல் என் கூடவே இவங்க எப்பயுமே இருப்பாங்க. பாண்டு, ஜாலிமணி சார், அதாவது சினிமாக்காரங்க யார் வந்து ஹோட்டலில் அவர் ஹோட்டல் ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. சினிமாக்காரங்க யார் சாப்பிட வந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். சேலத்தில் வந்து சினிமாவை வந்து நேசிக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்றைக்கி சினிமாவை நோக்கி இருக்காங்க. எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்றைக்கி வெக்ஸாகி இன்றைக்கி வந்து ஊரில் இருக்கும்போது எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்கள நடிக்க வைக்கணுங்கிற என்னுடைய ஒரே ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து தான் இப்போ நான் வந்து கிடா விருந்து, அதுக்கடுத்து வந்து உதய் சார், நல்ல நெருங்கிய நண்பர், இந்த படத்துடைய ஹீரோ அவர் தான். அவருக்கு எனக்கு இது 2வது படம். ஸோ ஏன்னா அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். அது எல்லா படங்கள்லையுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம். எல்லாருமே வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருப்போம். அடுத்து வந்து எனக்கு வந்து மாறா ராஜேந்திரன் சார், அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம், அதாவது கொரோனா டைமில் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சும்மா இருக்கோம். அப்படிங்கிறப்போ அடையாளம், அதாவது கவிஞர் செல்வராஜா சார், அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லை, அவர் ஒரு OTT பிளாட்ஃபார்ம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு. அந்த அடையாளம் மூலியமாக எனக்கு வந்து மாறா மூவிஸ் ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. சார் தமிழ் நான் என் ஊரில் படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, சேலத்தில் நம்ம படம் பண்ணணும். சேலத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது. நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை என்கிட்ட கொடுத்தாரு. அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்தெழு அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு CM துரையானந்த் சார், அவர் இன்றைக்கி அந்த மேடையில் இல்லை. அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், தமிழ் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, 3 மணிக்கு நான் ஃப்ளைட் போட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு வர முடியல. இது சொல்கிறேன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பண்ண படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அடுத்த தயாரிப்பாளர்கள் டைரக்டருக்கு சண்டை ஆகிட்டு அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுற எல்லா படங்கள்லையுமே தயாரிப்பாளரும் சரி டைரக்டர்னாலும் சரி ஒற்றுமையாக இருப்போம். எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அடுத்து ஒரு படம் வந்து எனக்கு ராஜேந்திரன் சார் இப்போ ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் சம்பாதிச்ச இந்த ஒரு பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி. இறைவனில் ஆட்டம், இது வந்து படத்தை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும். இறைவனில் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது நைட்டில் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ராஜேந்திரன் சார் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் இதெல்லாம் ஒரு பொலப்பாடா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதுதான். நாங்கள் பண்ண படம் வந்து சென்சார் ஆகி அது சில காரணங்கள்னால வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம். இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி சேகரனை என்கிட்ட வந்தார் விழித்தல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அப்போது சேகரனா ஓகேண்ணா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ சரி இந்த இறைவனில் ஆட்டம் கதை சொன்னால் இது ஓகே, இது நல்லா இருக்குது, இதை முடிச்சுட்டு ஓகே அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெடி ஆனார். ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி. ஸோ எங்கள் ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது, இது சேலத்தோடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி. இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்க தான் போகிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நாமளே உருவாக்கிக்கிற போகிறோம். இதில் வந்து இந்த மாட்டல, ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் தம்பி எனக்கு வந்து சேலம் வந்தோடனே என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களாம் ஜெயிச்ச ஒரு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அழைப்பே கொடுக்கல, ஆனால் வந்து நம்ம யாத்திசை இயக்குனர் அவர் வந்தார். ரொம்ப நன்றியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்கு. ஏன்னா கூடவே எனக்கு 3 வருஷம் ட்ராவலர் அந்த ட்ரிப்பு இயக்குனர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். சேலம் வந்து ஸ்கிரிப்ட்னா எனக்கு கூட உட்காருவார்.
அதாவது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நண்பர். இவங்க எல்லாருமே வந்து இந்த நம்மளுடைய வளர்ச்சிக்காக இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது நாங்கள் இன்னைக்கு வந்து வளர்கிறதுக்கு காரணம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் வளருவோம். இந்த படத்தை வந்து நம்ம எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து பெரும் ஆதரவு கொடுக்குமாறு பொதுமக்கள் எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய வேண்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். சேலத்திலிருந்து வந்து இந்த இசை வெளியீட்டாக சிறப்பித்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறை சார்ந்த அன்பு தெய்வங்களே, ஏன்னா கலைத்துறையில் வந்து தெய்வங்கள் மாதிரி தான் நம்ம நம்பணும். அனைவருக்கும் நன்றி. ஏன்னா அத்தனை பேர் எல்லோரும் சொல்லிட்டாங்க, ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகிரும். அத்தனை பேர்த்துக்கும் நான் வணங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றேன். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் பார்க்க வந்தேங்க. எந்த ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வந்துக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்குமே நன்றி. ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் ஊடகங்களும் பத்திரிகை துறையும் தான். 100 கோடி 200 கோடி போடுற படத்தை வந்து விளம்பரம் அதிகமாக கொடுக்குறாங்க. இது மாதிரி நாங்கள் சிறு முதலீட்டார், சிறு படம் கிடையாதுங்க, இது சிறு முதலீட்டார் படம். படங்கிறது எல்லா படமும் வந்து 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் ஓடுது. இது சிறு படம்னு யார் சொல்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ தான் நம்ம அன்பு செல்வன் சார் இருக்குன்னு ஒருத்தர் பேசியிருந்தார். இது சிறு படம் கிடையாது, சிறு முதலீட்டார் படம். 2.25 மணி நேரம் எல்லா படமும் ஓடுது. அதே ஷூட்டிங்கு அதே தான் படம். எங்களுக்கு வந்து ஃபண்டு கம்மி, அவங்களுக்கு ஃபண்டு அதிகம். இன்னொன்று, சிறு முதலீட்டார் இல்லாமல் யாருமே வளர்ந்ததே கிடையாது. ஆலமரம் வந்து சின்ன விதை தான், அது ஊனுனாக்கா சின்னதாக இருக்கும், வரும்போது பெரிய மரமாக வரும். அதில் பல லட்சம் காக்கா குருவி எல்லாம் வந்து பயனடையும். அது மாதிரி சிறு இதுலேருந்து உருவானதான் இந்த திரைப்படமே. அதனால் வந்து இந்த மீடியா கல்விங்கெல்லாம் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா சிறு மட்டும் அசத்தா விட்டுறீங்க. எங்களையும் வாழ வைங்க. ஒரே இடத்துல போய் ஒரு ஃபண்டு சேரக்கூடாது. 4 இடத்துக்கு போல தான் அந்த ஃபண்டு நம்ம மனசு பொழைப்பான். நெல் அறுவடை பண்ணுறோம்னா 4 ஊருக்கு அனுப்பிச்சா தான் அந்த உணவு தானியங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் வந்து பயனடைவாங்க. அது மாதிரி வந்து சினிமா துறையில் வந்து சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க தான் படம் எடுக்கணும், இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு தான் தேட்டரை கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கள் மாதிரி சிறு முதலீட்டார் வந்து படம் எடுக்கும்போது வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஒழிஞ்சு போனது காரணம் அதுதான். தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க. உங்கள் தேட்டர் படமெல்லாம் போட மாட்டோம். ஏற்கனவே அங்கே சென்னையிலேருந்து சொல்லிருக்கிறாங்க, எங்கள் படம் தான் போடணும், உங்கள் படம் தான் போடணும் சொல்லி தேட்டரே தர மாட்டேங்கிறாங்க. அதே காசை தான் நாங்களும் கொடுக்குறோம், தேட்டருக்காக இருக்குது, கண்டிஷன்லையும் கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் போட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம அன்பு செல்வன் சார் வந்து சங்கத்தை உருவாக்குனார். போல்ட்டு அடிக்கிறாரு, யாருக்கும் பயந்துக்காத. நாங்கள் எப்போ கேட்டாலும் சார் சேலத்துலேருந்து சேகர் பேசுனா அவர் பேசி நாங்கள் அவர் கொடுக்குற ஒரு கண்ணனை எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது பேசுகிறதுக்கு. எதாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த நேரம் ஃபோன் அடித்தாலும் எடுத்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவாகிருக்குது. அந்த சங்கத்தை உண்மையிலும் நம்ம பாராட்டுறேன் நான். அதேமாரி வந்து படம் வந்து சேலத்தில் தான் எடுத்திருக்கோம். ஏன் சேலத்தில் எடுக்கிறோம்னாங்க, சேலத்துலேருந்து தான் பல முதலமைச்சர்கள் உருவாக்கின ஊர், பல படத்தை உருவாக்கின ஊரும் அதுதான். அதனால் வந்து சேலத்துலேருந்து இப்போ எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. அதனால் சேலத்தை நாங்கள் வந்து உருவாக்கணும், சேலத்தில் படத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு டீமை சேர்ந்து தமிழ்ச்செல்வன் டைரக்டர் மூலியமாக வந்து நாங்கள் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு, சேலத்தில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். எல்லா படமும் நாங்கள் அதில் தான் எடுக்க போகிறோம். அவர் வந்து 6 படம் எடுத்துக்கிறாரு, 6 படம் எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்குது. அதேமாதிரி என்னென்னா அவர் படம் எடுத்தாராக்கா ரிலீஸ் பண்ணிடுவார். சில டைரக்டர் மாதிரி கேரவன் வேணும், எனக்கு அந்த ஹோட்டல் வேணும், இந்த இடத்துல வேணும்லாம் கேட்க மாட்டார். ரோட்டில் இருந்தாலும் படுத்துக்குவார், ஷூட்டிங் எடுப்பார். எந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் யாருக்கும் அதிகமாக வைக்க மாட்டார். அது மாதிரி டைரக்டருக்கு நம்ம கிடைச்சா தான் சின்ன ப்ரொடியூசர் வந்து வாழ முடியும் நம்மளால். நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, டைரக்டர்கிட்டையும் வேலை இருக்குது. ஒரு ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா டைரக்டருக்கு வேலை இருக்குது. இப்போ நம்ம தமிழ் செல்வம் மாதிரி டைரக்டர்லாம் இருந்தால் நம்ம மாதிரி சிறு பட தயாரிப்பாளர்லாம் நம்ம மேலே வரலாம். அதனால் வந்து நம்ம தமிழ் செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் அழைப்பில் ஏற்று அத்தனை டைரக்டர் வந்திருக்கிறாங்க, வெற்றி படங்களை கொடுத்த எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதேமாதிரி ராஜன் சார், அவர் வந்து நான் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பேன், டிவி நியூஸில் பார்ப்பேன். யாருக்குமே பயந்துக்குமே போல்ட்டு அடிக்கிறாரு. அவர் வயசு அதிகம்தான், அதுக்கு மேலே அடிக்கிறாரு. நல்ல திறமையாக பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு அனுபவம் அதிகம், நமக்கு அனுபவம் இல்லை. அதனால் அனுபவசாலியில் இருக்காங்க. அவங்கள பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.